பெஞ்சல் புயல் எதிரொலியால் தாம்பரத்தில் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வாகனங்களை தள்ளிச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க கேட்கலாம். கந்தன், தற்போது அந்த பகுதியில் மழை நின்றுவிட்ட போதிலும் கூட தற்போது வரை இந்த வெள்ள நீரை அகற்றும் தற்போது அந்த பகுதியில் மழை நின்றுவிட்ட பிறகும் கூட இந்த வெள்ள நீரை அகற்றும் பணிகள் தற்போது வரை தொடங்கப்படாமல் இருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்வது என்ன? முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். தற்போது பார்க்கின்ற காட்சி தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பெருங்குளத்தூர் பகுதி. இந்த பகுதியில் தான் காலை முதலே தற்போது வரை கனமழையானது பெய்து வந்த காரணத்தால் இந்த பகுதிகளில் உள்ள குறிப்பாக புறநகர் பகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளும் கொள்ளளவு நிறைந்துள்ளது. அந்த வகையில் பெருங்குளத்தூர் ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் தற்போது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பெருங்குளத்தூரிலிருந்து வண்டலூர் செல்லும் சாலை முழுவதும் அதாவது வெள்ளம் புகுந்ததால் அந்த பகுதியை வர வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வரும் நபர்கள் அந்த சாலைகளில் சிக்கி வண்டியை ஓட்ட முடியாமல் தவித்து வரும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் ஒன்றிணைந்து அந்த இருசக்கர வாகனத்தை மீட்டு அவரிடம் கொடுக்கும் காட்சியும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஏரி நிரம்பியதால் இந்த பகுதி, அதாவது அது அருகாமையில் உள்ள முடிச்சூர் பகுதியில் இந்திரா நகர் என சொல்ல பகுதிகளில் தான் தற்போது வெள்ள நீர் வீடு அந்த பகுதிகள் புகுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அதுபுறம் இருக்க இந்த பகுதி முழுவதும் தற்போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் இருட்டிலும் அவர்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். அது குறிப்பாக முடிச்சூர் பகுதியில் உள்ள 2 தெருக்கு, அதாவது இந்திரா நகர் 1வது தெரு 2வது தெரு முழுவதும் இந்த வெள்ள நீர் புகுந்ததால் இந்த பகுதி மக்கள் தற்போது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை முடிச்சூர் ஊராட்சி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன்.